ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நேற்று கமெண்ட்டில் என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, அக்கா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நைட் க்ரீம் போடலாமா அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு அப்போவே ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ டே க்ரீம்னா என்ன, நைட் க்ரீம்னா என்ன, டே க்ரீம் என்னென்ன வேலையை செய்யுது, நைட் க்ரீம் என்னென்ன வேலையை செய்யுது, ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் டே க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும், நைட் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே க்ரீம்னா என்ன, நைட் க்ரீம்னா என்ன, நான் என்ன ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறேன், அதை பற்றி தான் டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் எண்டு வரையும் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீமில் ஃபஸ்ட்டு டே க்ரீம்னா என்ன, டே க்ரீம் அதுலேயே நேம் இருக்குது, டே டைமில் யூஸ் பண்ணுறது. நைட் க்ரீமும் அதுலேயே அதோட நேம் இருக்குது, நைட் டைம்லேயே யூஸ் பண்ணுறது. ஸோ பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ டே க்ரீமுக்கும் நைட் க்ரீமுக்கும் காமனாக இருக்கிற சில பல விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டே க்ரீம் பார்த்தீங்கன்னா டே டைமில் யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கும், கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் ஆகிருக்கும், சம்டைம்ஸ் கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டனிங் ஏஜென்ட்டாக இது செயல்படும். ஸோ இதில் எந்த வித ஆக்டிவ்ஸுமே மோஸ்ட்டாக இருக்காது. இது எல்லாமே டே க்ரீம். ஸோ நைட் க்ரீமில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நைட் க்ரீம் நார்மலாக நைட் டைமில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டே க்ரீமை விட கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். டே க்ரீம் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னா, நைட் க்ரீம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும். பிகாஸ் அது கொஞ்சம் திக் ஏஜென்ட்டாக இருக்கிறனால அது நைட் க்ரீம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ஸோ இதில் ரெட்டினால் இல்லை விட்டமின் சி மாதிரியான ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நைட் க்ரீமில் நார்மலாக நைட்டுங்கிறனால எஸ்பிஎஃப் இதில் இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் திக் மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேஷன் நல்லாவே கொடுக்கும். இதுலேயுமே ஆர்டிஃபிஷியல் கலர் இருக்கும், அதுவும் இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும். ஸோ இதுதாங்க டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீமுக்கு இருக்கிற ஒரு காமன் டிஃப்ரென்சஸ். இவ்வளோ தாங்க இதுக்கு இருக்கிற வித்தியாசம். இதில் டேயில் யூஸ் பண்ணுவோம், இதை நைட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீமை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தோமா போட்டோமா கிடுகிடுன்னு வேலைக்கு போனோமா, ஸோ அந்த மாதிரி அந்த ஈஸி கோ இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். இந்த டே க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு ஸ்கின் கேர் பண்ண தேவையில்லை, மாய்ஸ்சரைசர் போட தேவையில்லை, சன்ஸ்க்ரீன் போட தேவையில்லை. எடுத்தோமா ஃபேஸில் அப்ளை பண்ணோமா, ஒரு நல்ல ஒரு பவுடர் அடித்தோமா, ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிடுகிடுன்னு போட்டு போயிடுவாங்க. ஸோ ஈஸி கோயிங். ஸோ நைட் க்ரீமும் அதை மாதிரி எடுத்தோமா ஃபேஸில் அப்ளை பண்ணோமா, அதோட நைட் வேலை முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே யார் யாரெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப லேசியாக இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டே அண்ட் நைட் க்ரீம் ஒரு சூப்பரான ஒரு ரொட்டீன். தனித்தனியாக எஸ்பிஎஃப் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஆக்டிவ்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஈஸியாக வேணும் எனக்கு ஒரு சூப்பராக எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வேணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டே அண்ட் நைட் க்ரீம் செட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி மாதிரியான ஸ்கின் வேணும், ஸோ இல்லைனா ஒரு நல்ல க்ளோயிங்கான நல்ல பளபளப்பான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் மூலமா மட்டும் தாங்க கிடைக்கும். நேத்து நான் அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ் பண்ண போய் இதுதான் சொன்னேன், எனக்கு இதுல பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லை. ஸோ எனக்கு ஸ்கின் கேர்ல நம்பிக்கைக்கு அந்த டே அண்ட் நைட் க்ரீம் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம அதில் சன்ஸ்கிரீன் மிக்ஸ் ஆகிருக்கும், கலர் இருக்கும், ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால அது எந்த ஒரு ஸ்கின் ஸோ எடுத்தோமா போட்டோமாங்கிற வேலையை மட்டும்தான் அதனால் செய்ய முடியும் தவிர நம்ம ஓப்பன் போர்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் தராது, பிரைட்னஸ்க்கு ஒரு சொல்யூஷன் தராது, அதுக்கப்புறம் ஆக்னி மார்க்ஸ், ஸோ இது எதுக்குமே அது ஒரு சொல்யூஷன் தராது. அதுக்குன்னு நீங்கள் அதுக்கப்புறம் தனியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணிடலாம். என்ன அது 2 நிமிஷத்தில் போடுறோன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு செலவழிக்க போகிறோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் காலையில், ஒரு 10 மினிட்ஸ் நைட்டு, ஸோ இது 2 தான் டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, 15 மினிட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்கின்னுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு டைம். ஸோ அதையே நம்ம குட் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட கருத்து. ஸோ
நம்ம ஸ்கின்னுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ, அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? ஸோ, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஸோ, அத மட்டும் தான் வந்து நான் பார்த்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நெறைய ஆக்னீஸ் இருந்தது. ஸோ, இந்த ஆக்னீஸ் எல்லாம் வந்து டே கிரீம்னால கண்டிப்பா சரி செய்ய முடியாதுங்க. ஸோ, அப்ப நீங்க திரும்ப திரும்ப நீங்க அத போட்டு போட்டு ட்ரை பண்ணிட்டு 1 டப்பா, 2 டப்பா, 3 டப்பான்னு தீர்ந்ததுக்கப்புறம் நீங்க டாக்டர் கிட்ட தான் போய் நிப்பீங்க. அங்கேயும் வந்து ஆயிரக்கணக்கில காச கொட்டுவோம். ஸோ, நான் அதுக்கு தான் வந்து எனக்கு என்ன தேவையோ, என் ஸ்கின்னுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தேவையோ, அதுக்கான சொல்யூஷன நானே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து என் கசின் வந்து டெர்மடாலஜிஸ்ட். ஸோ அவங்க கிட்ட கேட்டே நான் அத வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து நான் இந்த பிம்பிள்க்குன்னு எடுத்துக்கிட்டேன். நியாசினமைடு என் ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்குன்னு எடுத்துக்கிட்டேன். விட்டமின் சி வந்து என்னோட ஸ்கின்ன நல்லா க்ளோ குடுத்து, என்னோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர மாத்துறதுக்கு நான் விட்டமின் சி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து என்னோட ஸ்கின்ன வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இத வந்து டே கிரீம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா எனக்கு இதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நான் 7 மாசம் யூஸ் பண்ணாலும், 8 மாசம் யூஸ் பண்ணாலும் என் ஸ்கின் வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து குடுத்துருக்காது. ஸோ நம்ம டப்பா டப்பாவா அத காலி பண்ணுவோம். கடைசி வரைக்கும் எந்த ஒரு ரிலீஃபுமே நம்மளுக்கு அதுல இருக்காது. யாரெல்லாம் வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் தெரியும். நான் என்னைக்குமே வந்து என்னோட வீடியோஸ்ல டே கிரீம நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் கிரீம்ங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டதே இல்ல. ஸோ இந்த டே கிரீம் எது எதுலலாம் வரும்னா, இந்த லாக்மி, அதுக்கப்புறம் இந்த ஹிமாலயா, எனக்கு தெரிஞ்ச 1, 2 பிராண்ட் இந்த ஓலேலலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும் ப்ராடக்ட். அதாவது கலரு, ஃப்ரேக்ரன்ஸு, எஸ்பிஎஃப், ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதாவது எமோலியன்ஸோ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணும்போது, ஸோ இப்படியெல்லாம் இருக்காது. ஸ்கின் கேர் ரொட்டீன் இஸ் செப்பரேட். ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்ன கிளென்ஸ் பண்ணாம, நம்ம ஓப்பன் போர்ஸுக்கு ஒரு டோனர் யூஸ் பண்றேன். ஸோ அது வந்து நான் நைட் டைம்ல தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாலிசிலிக் ஆசிட் சீரம், பிம்பிள் இருந்தா யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா அத ஸ்கிப் பண்ணிப்பேன். ஸோ ஸ்கின்ன மார்க் இருந்தா, ஸோ அதுக்கு நியாசினமேட் அதுவுமே வந்து இப்ப மார்க்ஸ் இருந்தா யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா அத ஸ்கிப் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணணும், யங்கா இருக்கணும், ஏஜிங் ஆகுறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து என்னோட ஸ்கின்ன பாதுகாக்கணும். ஸோ அப்படின்னா நான் விட்டமின் சி வந்து அட் பிரசன்ட் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். பட் ஆனா சொல்றேன். ஸோ எது வேணுமோ அத எடுத்துப்பேன். எது வேணாமோ அத வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். பட் ஆனா டே கிரீம், நைட் கிரீம்ல எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அது ஒரே டப்பா டே கிரீம். எடுத்தோமா, போட்டோமா, வேலை முடிஞ்சது. நைட் கிரீம்ல அது ஒரே டப்பா நைட் கிரீம். ஸோ அதையும் எடுத்தோமா, போட்டோமா, வேலை முடிஞ்சது. ஸோ இதுல இருந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன தேவைங்கிறது இதுல ஒண்ணுமே கிடையாது. ஸ்கின் கேர் ரொட்டீன வந்து நம்ம லைஃப் லாங்கா நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தரும். ஸோ நம்ம சீக்கிரமா ஏஜிங் ஆகறது, தோல்ல சுருக்கம் விழுறது, ஸோ இந்த மாரி நெறையா பிரச்சனையிலருந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னாவே, நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஸ்டோரியோ, எக்ஸாம்பிளோ ஏதோ எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நீங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கீங்கன்னு வெயிட் லாஸ் பண்றீங்க. ஸோ வெயிட் லாஸ வந்து நீங்க ஓரளவுக்கு ஒரு 100 டே வெயிட் லாஸ் வந்து நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல வெயிட் வந்து ரீச் ஆயிட்டீங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம், நீங்க டக்குனு அந்த வெயிட் லாஸ வந்து விட்டுட்டீங்கன்னா, திரும்பவும் ஏறுவீங்க. ஸோ அதுதான் வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திரும்பவும் ஏற ஆரம்பிக்கிறது. அதுல வந்து நம்ம கன்சிஸ்டன்சிய விட்டுர்றோம். அதனால அது திரும்ப ஏறி போகுது. ஸோ அதனால தான் சொல்றது, எதையுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். ஸோ டக்குனு நம்ம எதையுமே விடும்போது, அதுக்கான ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அத வந்து கிராஜுவலா ஒரு லைன்ல வந்து நம்ம தான் அத கொண்டு போணும். ஸோ எதையுமே எடுத்தோமா, பீக்குக்கு போய் டக்குனு அந்த வேலைய முடிச்சோமா, டக்குனு ட்ராப் பண்ணிடாம, ஸோ அத கன்சிஸ்டன்சியா டெய்லியும் இல்லன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கொண்டு போணும். ஸோ அதே மாரி தான் நான் இப்ப யூஸ் பண்ற ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸும். இப்ப சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆக்னிக்கு யூஸ் பண்றேன். ஸோ இத வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஆக்னி போயிடுச்சு, மார்க்ஸ் போயிடுச்சுன்னு டக்குனு நான் இத வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ இத வந்து கிராஜுவலா வீக்லி வந்து 4 டேஸ் வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணேன்னா, ஸோ என்னோட பிம்பிள் எல்லாம் போனதுக்கப்புறம் வீக்லி 2 டைம்ஸ். மிச்ச நாள் வந்து விட்டமின் சி. ஸோ அந்த மாதிரி என்னோட கன்சிஸ்டன்சிய வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த டே அண்ட் நைட் கிரீம்ல அந்த மாரியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஏன் வந்து ஸ்கின் கேர் பிடிச்சிருக்குன்னு இப்ப நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்களும் டே அண்ட் நைட் கிரீம வந்து ஒரு கஷ்டத்தோட யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இனி வேற ஏதாவது ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், மாத்தணும்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. காலையில நேரத்துல முகம் கழுவிட்டு உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன். நைட் நேரத்துல உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அது போக உங்க ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, அதுக்கு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க. அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து மேபி சாலிசிலிக்கா இருக்கலாம், இல்லன்னா நியாசினமைடா இருக்கலாம், ஹையலூரோனிக்கா இருக்கலாம், ரெட்டினால், விட்டமின் சி. ஸோ வாட்டெவர் இட் இஸ். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு சீரம் வந்து நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அது ப்ராப்ளம் தீர்ந்ததுக்கப்புறம் அத படிப்படியா குறைச்சிட்டு வர போறீங்க. ஸோ இவ்வளோதாங்க. இதுல வந்து நீங்க பெருசா
கன்ஃப்யூஸ் ஆகிக்கிற மாரியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இத நம்ம வந்து டெய்லி ரொட்டீன்ல பண்ணும்போது நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டே கிரீம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? நைட் கிரீம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சப்போஸ் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அத கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய்.